ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யோகா மருத்துவம், ஹோமியோபதி, யுனானி மருத்துவம்னு சொல்லக்கூடிய நம்முடைய மண்ணின் மருத்துவங்களாக இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை பற்றி இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவ முறை சார்ந்த வல்லுநர்களால இன்றைக்கு இந்த மருத்துவ முறைகள்ல எவ்வளவு நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறது, இந்த ஆராய்ச்சிகள் மனித குலத்திற்கும் அப்படின்னு சொன்னாலே சித்த மருத்துவம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ முறைகள்ல ஒன்றாக இருந்து வந்த மருத்துவ முறை மீண்டும் மறுவளர்ச்சி அடைவதற்கும் வெறும் சித்த மருத்துவமாக மட்டுமில்லாமல் நம்முடைய ஆயுர்வேதா, யோகா, இன்றைக்கு யுனானி, ஹோமியோபதி மருத்துவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு உலகத்தில் தீர்க்க முடியாத நோய்களை தீர்ப்பதற்கான முயற்சிகள்ல தனித்தனி மருத்துவ முறைகளாக இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றாக இன்டகிரேட்டடாக எவ்வாறு மக்களுடைய சமுதாயத்துடைய நோய்களை மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக இந்த 4 நாட்கள் தொடர் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும், இன்னைக்கு சென்னை மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வரப்பு சாதம். இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான பகுதியாக மக்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ ஆலோசனை, மருந்துகள் மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சென்னையில் உள்ள மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் அதை சார்ந்த பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் அந்த வளாகத்தில் நடக்க இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா அந்த சென்னையில் நடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட், ஸோ பசுமை. அந்த கேம்பஸ்குள்ளே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வந்து ஒரு அமைதியை நோக்கி திரும்பும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது இல்லையா? இந்த சுவர்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு வந்து உடல். டாக்டர் சொன்ன மாதிரி இந்த உடலில் இருக்கிற நச்சுக்கள், அந்த அழுக்குகள், வியாதிகள் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நீக்கிவிட்டு எப்படி ஒரு புத்துணர்ச்சி பெற்று அந்த மருத்துவ முகாமுக்கு வெளியில் வர்றதுக்கான நிறைய பயிற்சி முறைகள் அங்கே சொல்லிக் கொடுப்பதற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் வர இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மருத்துவத்துறை சார்ந்த இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது வந்து மருத்துவத்துறை சார்ந்த போது ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் நாங்கள் வந்து ஒரு 3 பயிற்சி முறைகள், இலவசம் நான் சொல்ல மாட்டேன், விலையில்லா பயிற்சி முறைகள். விலையில்லா பயிற்சி முறை விலையும் இருக்குது. என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா உங்களோட முயற்சி தான் உண்டான விலை. ஸோ நம்மளோட நான் வந்து தியானம் பண்ணணும் ஒரு முயற்சி எடுக்கவில்லைன்னா தியானமே கற்றுக்க முடியாது. அந்த முயற்சி தான் நம்ம கொடுக்கின்ற, நம்மளுடைய அமைதிக்கு கொடுக்கின்ற ஒரு விலை. ஸோ அதில் வந்து மிக முக்கியமான ஒரு 3 பயிற்சி முறைகள் இருக்குது. ஓய்வு நிலை பயிற்சி, அப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு. நம்ம சுத்திகரிப்பு பண்ண 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 நம்மளோட மனம் வந்து நெறிப்பட ஆரம்பிக்கும். மனது ஒருநிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இந்த சுத்திகரிப்பு பண்ணினதுக்கு பிறகு தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு அழகிய சொல் உண்டு. அதாவது தவம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, தியானத்துக்கு வந்து அழகான ஒரு சொல் தவம்னு இருக்குது. தவம் எதற்காக பண்ணிக்கிறோம் என்றால் சவமாவதற்கு முன் சிவமாக வேண்டும். அதாவது சவமாகுவதற்கு முன் இலவசமாக கற்றுக் கொடுப்பதற்கு இந்த 4 நாட்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாலிபர் பயிற்சி பண்ண வேண்டும் அப்படின்ற வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்துடுது. எப்படி வந்து மருத்துவ துறை வந்து ஏஐ யூஸ் பண்ணி, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்களிடம் சென்றடைகிறதோ, அது மாதிரி தியான முறைகளிலும் பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு ஆசிரமுக்கு வர முடியாது, 3 நாள் பயிற்சி எடுத்துருக்கேன் நான், அதுக்கப்புறம் எனக்கு டெய்லி வந்துட்டு போகிறது கஷ்டம் அப்படின்னா கூட உங்கள் மொபைலில் ஆர்ட்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை. அதை டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் நான் தியானம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு பயிற்றுனர், நாங்கள்லாம் வந்து சர்டிஃபைடு ப்ராக்டிஷனர்ஸ் வச்சுக்கோங்களேன், சர்டிஃபைடு ட்ரெயினர்ஸ். ஸோ எங்களை மாதிரி உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு நேரடியாக, அதாவது மொபைல் மூலமாக ஒரு பயிற்சி கொடுப்பதற்கு உண்டான ஒரு டெக்னாலஜி மூலமாக ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிவதற்கு அந்த பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் இந்த ஜனவரி மாதம் வந்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள பயிற்சியாளர்கள் ஒரு வாலண்டியர்ஸில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2026 நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக, பிரகாசமான ஆண்டாக
9, 10, 11, 12 நாட்களில் 4 நாட்களில் நேஷனல் ஆயுர்வேதா எக்ஸ்போ ஆயுஷ் கான்க்ளேவ் நடக்க இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் 20 வருடம் பாகம் அழகிய வேவா பாகத்திலும் தமிழ் அறிவியல் சங்கம் அவங்க இந்த 4 பேரும் கூட்டு சேர்ந்து இந்த ஆயுஷ் கான்க்ளேவ் நடத்திருக்கிறோம். இதில் என்னென்ன விசேஷங்கள், இது காலையில் யோகா பயிற்சிகள் இருந்து 9லிருந்து 5 வரைக்கும் இந்தியன் ஸ்பீக்கர்ஸ் அகில இந்திய அளவிலிருந்தும் இந்தோனேஷியா மற்றும் நாடுகளிலும் பேசுவார்கள். பிறகு சாயந்தரம் பொதுமக்களுக்காக சில கல்ச்சரல் நிகழ்ச்சிகள் இருக்கும். அதில் பிரசித்தப்பட்ட பொதுமக்களுக்கு பேசக்கூடியவர்கள் மருத்துவர்கள் ஆயுர்வேதத்தை பற்றியும் சித்தா பற்றி எல்லாரும் பற்றி பேசுவதற்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கும். இது 4 நாள் நடக்கும். இதில் வேலிடேட் ஃபங்க்ஷன், இன்னாகிரேட் ஃபங்க்ஷன், 2 விதமான ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் ஆசிரமத்தில். இது எப்படின்னா, இந்த ஆசிரமம் வைக்கணும்னு நினைக்கும் போது உள்ளே போகும்போது தெரிஞ்சுட்டோம் இது பர்டிகுலராக இந்த ஆரோக்கிய எக்ஸ்போ நடத்துறதுக்கு ஒரு சரியான இடம். ஏன்னா மன அமைதியாக உள்ளே போகும்போது இதுக்குன்னு கட்டி வச்ச மாதிரி இருந்தது பில்டிங். டீச்சர்ஸ் எல்லாருமே இதில் பங்கேற்குமாறு வேண்டிட்டு வர்றாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பங்கெடுத்து வருவாங்க. இது பொதுமக்களுக்கு நிறைய உபயோகப்படும். இதில் நாங்கள் பரிசு வச்சுருக்கோம் மாணவர்களுக்கு. ரீல்ஸ், இந்த வெப்சைட்டில் அழகாக ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ்க்கு பரிசு வச்சுருக்கோம். நல்ல பேப்பர் ப்ரெசென்ட் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தோம். என்ன எல்லாருக்கும் ஊக்குவிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இது 4 நாள் நடக்குது. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11, 12 ஜனவரி மாதம் 2026. சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் மடப்பாக்கம் பாபுஜி பகவான் ஆசிரமம். ஆக்சுவலாக நமக்கு ஆயுர்வேதா தெரியும், யோகா, சித்தா, யுனானி, நேச்சுரோபதி, இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே இடத்துல பார்க்கணும். அங்கே என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, யாரெல்லாம் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கைட் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி நிறைய மெடிசன்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு எக்ஸ்போஷரும் இங்கே கிடைக்க போகுது. காமன் பப்ளிக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நடக்க போகுது. நிறைய கேட்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அங்கே அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செக்டர், அது காமன் பீப்புளுக்காக இருக்கட்டும், டாக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு நிகழ்ச்சி தான் இது நடக்க போகுது. சரி, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இதை பற்றி பெருசாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பற்றி நிறைய எல்லாருமே நம்ம சொன்னாங்க. ரொம்ப அமைதியான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படிங்கும்போது உண்மையிலேயே அதனுடைய அந்த மொத்த சாராம்சமே நம்ம எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்ம வரதுக்கான ஒரு விஷயம் நம்ம இந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட அந்தந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் இது பங்கேற்கிறாங்க. 4 நாட்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஜி, பிஜி, டிசி சப்மிட் பண்ணுறவங்களுக்குலாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன், போஸ்டர் ப்ரெசன்டேஷன்லாம் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் நம்ம செப்பரேட்டாக நம்ம தீம்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். சயின்டிஃபிக் செஷனோட தீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 விதமாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிவ் ஹெல்த் கேர், இந்திய மருத்துவ முறையை, ஒருங்கிணைந்த இந்திய மருத்துவ முறையும் இன்டகிரேட்டிவ் ஹெல்த் கேராக எப்படி பண்ணுறது, அது ஒரு தீமாக சொல்லியிருக்கிறோம். அட்வான்சிங் ஆயுஷ் ரிசர்ச் த்ரூ மாடர்ன் சயின்ஸ், இந்திய மருத்துவ முறையை ஆங்கில மருத்துவருக்கு நிகராக மாடர்ன் டெக்னாலஜியில் என்ன சொல்லப்படுகிறது, அதை எப்படி இந்திய மருத்துவத்துறையும் நம்ம ஒருங்கிணைந்து நம்ம அதை எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத அது ஒரு தீமாக நம்ம சொல்லி பேச இருக்கிறோம். அதை ஃபார்மகாலஜி அண்ட் ட்ரக் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஆயுஷ் அப்படிங்கிற அந்த ஒரு தீமாவும் கொடுத்துருக்குறோம். இது எல்லா தீமும் அந்தந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அங்கே 4 நாட்கள் பேச இருக்கிறாங்க. அடுத்தது ஆயுஷ் எஜுகேஷன் பாலிசி அண்ட் குளோபல் காம்பிடன்ஸ். ஸோ இந்திய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசிலாம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அது ஆங்கில மருத்துவத்திற்கு, மாடர்ன் மருத்துவத்துக்கு இணையாக இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு தீமா சொல்லியிருக்கோம். சஸ்டைனபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆயுஷ், வியாபார ரீதியாக இந்திய மருத்துவத்துறை எவ்வாறு இருக்கிறது அதை சார்ந்ததும் பேச இருக்கிறோம். அதே மாதிரி ஆயுஷ் ஃபார் பப்ளிக் ஹெல்த், லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரிவென்டிவ் வெல்னஸ்.
ஸோ நம்மளோட ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இந்திய மருத்துவத்துறையில் வந்து நம்ம நோய் வராமல் பாதுகாத்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, அது ஒரு தீமாக சொல்லியிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி, இப்போ சார் சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, கான்சியஸ்னஸ் அண்ட் மென்டல் வெல்பீயிங் த்ரூ ஆயுஷ். ஸோ மனதை ஒருங்கிணைப்பது எப்படி அப்படிங்கிறத வந்து தியானம் மூலியமாகவும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் மூலியமாகவும் 4 நாட்கள் தினமும் காலையில் யோகா பயிற்சி டாபிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கீழே குறிப்பிட்டுள்ள 8 வகையான தீமை சொல்லியிருக்கோம். 8 வகையான தீமைக்கு டாபிக் தகுந்தவாறு அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் லெக்சர்ஸை நம்ம கொடுக்க இருக்கிறாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய தீம் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஆயுஷ் இனோவேஷன், என்டர்பிரினர்ஷிப் அண்ட் குளோபல் அவுட்ரீச். இந்த இந்திய மருத்துவத்துறையில் எவ்வாறு உலக அளவிற்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இந்த இந்திய மருத்துவத்துறையை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத அதை பற்றியும் வல்லுநர்கள் பேச இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் செஷனில் நம்ம வந்து பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சில டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். பிஜி, யூஜி, தீசிஸ் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிவ் ஹெல்த் கேர், பிரிட்ஜிங் இனோவேஷன்ஸ், என்டர்பிரினர்ஷிப் அண்ட் குளோபல் அவுட்ரீச், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ துறை சார்ந்த வல்லுநர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவ துறை சார்ந்த மாணவர்களும் அவங்களுடைய தீசி சப்மிட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 300லேருந்து 350 மூலிகை செடியை நம்ம அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி ஒவ்வொரு மூலிகை செடிக்கு உண்டான குணங்கள், அதை எவ்வாறு உபயோகப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவத்துறைக்குன்னு உண்டான சில சிகிச்சை முறைகளை வந்து நம்ம அவங்க வந்து லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வரையில் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ் 2026 சாராம்சமாக. டாக்குமெண்டட் சயின்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் இதெல்லாம் பார்த்தோம்னா அப்போவே வந்து புற்றுநோயை பற்றியும் சர்க்கரை நோயை பற்றியும் எல்லா விதமான ஆட்கொள்ளி நோய்களை பற்றியும் கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட போது கூட கபஜுரம் சொல்லக்கூடிய ஒரு நோய் அதனுடைய தன்மையோடு இருக்கிறத பற்றியும் நம்ம பார்க்கணும். மனித குலம் ஏற்பட்ட காலத்திலிருந்தே இந்த மாதிரி இருக்கும்போது ரசாயனம் கலந்த உணவுகளோ ரசாயனம் கலந்த வாழ்வியல் மாற்றங்களோ மட்டும்தான் நோய்க்கு காரணம் கிடையாது. இது சார்ந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் இன்றைக்கு உடல் சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இயற்கை மருத்துவம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவம் நம்ம நாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, சீன மருத்துவம் இருக்கட்டும், எகிப்திய மருத்துவம் இருக்கட்டும், ரோமானிய மருத்துவ முறைகள் கூட மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லக்கூடிய விஷயம். உணவு என்ன முறையாக இருந்தாலும் வாழ்வியல் முறை என்னதாக இருந்தாலும் கூட உடல் சுத்திங்கிற டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும்னா நம்ம ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுத்து கொள்ள முடியும். உடலை வெறும் உடலாக பார்க்காம உடலை நிறைய நமக்கு இருக்கக்கூடிய குழப்பம், எது நல்லது எது கெட்டது, எது உண்மையிலே நோயை தீர்க்கும், மஞ்சள் உண்மையிலே புற்றுநோய்க்கு மருந்தான், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. இந்த கேள்விகளுக்கான விடையளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த 4 நாட்கள் தொடர் நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. சார் இப்போ 20 வருடம் கழிச்சு தான் இது நடக்குதுன்னு சொல்லிங்க, அந்த கேப் எதனால் வரும்? ஆக்சுவலாக சார் இது வந்து இந்த நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ, இந்த ஆயுள் கான்க்ளேவ்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய மத்திய அரசாங்கத்தோட ஒத்துழைப்புடன் நமது தமிழக அரசோட ஒப்புதலோடும் அது அவங்க 2 சேர்ந்து தான் இது நடத்துகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இது ஒதுக்கப்படும். ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கப்பட்டு வந்து நம்ம 20 வருடத்துக்கு அப்புறம் நம்ம இந்த தமிழ்நாடு மாநிலத்துக்கு நம்ம மாநிலத்துக்கு இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது நம்மளோட தமிழக அரசோட அறிவியல் பூர்வமாக நம்ம ரிசர்ச் செய்தால் இந்த இந்திய மருத்துவத்தையும் நம்ம உலக அளவு பறைசாற்ற முடியுங்கிற காரணத்தினால WHO நம்ம இந்திய மருத்துவத்தை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் பண்ணி இப்போ 19, 17, 18, 19 டெல்லியில் WHO ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ட்ரெடிஷனல் மெடிசனுக்கு நடத்துகிறாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய நானோ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு குளோனிங் அப்படின்னு சொல்ல ஃபாதர் ஆஃப் சர்ஜரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரிய சுசுந்தர் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு சர்ஜரி என்ன பண்ணணும், ப்ரீ போஸ்ட் சர்ஜரி ப்ரோட்டோகால்ஸ் என்ன, பிளாஸ்டிக் சர்ஜரி எப்படி பண்ணணும்,
கேட்ராக்ட் எப்படி பண்ணணும், என்ன வகையான சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உபயோகப்படுத்த முடியும், அதோட ஷேப், சைஸ் எல்லாமே இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் யூஸ் பண்ணுறது எங்கிருந்து நிறைவானதுன்னா ஆயுர்வேத மருத்துவம். இந்த பெரும்பாலும் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது ஆயுர்வேதம் சொன்னால், தமிழ் மருத்துவம் சொன்னால் பழமையானது நம்ம நினைக்கிறோமே தவிர, ஆனால் அது பழமையானது கிடையாது. மனித குலம் ஆரம்பித்த காலத்திலிருந்து மனித குலம் இருக்க போகின்ற காலம் வரை இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து புற்றுநோய்க்கான மிகப்பெரிய மருந்துகள், ஒரு 10 மருந்துகள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மருந்துகளுடைய ஆதாரம் எங்கிருந்து வருது அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அறிவியலை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை புரிந்து கொள்வதற்காக நிறைய விஷயங்களை மத்திய அரசும் மாநில அரசும் தனியாரும் இணைந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி முக்கியமாக இருக்கு. இன்றைக்கு பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எதற்காக நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் கேட்ட மாதிரி அறிவியல் சார்ந்த விஷயங்களோடு மருத்துவ முறை இருக்கிறதா, உண்மையிலே வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் சயின்டிஃபிக்கலி வேலிடேட்டடாக இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் ஒரு துறை மட்டுமல்ல. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யோக மருத்துவம், ஹோமியோபதி, யுனானி சார்ந்த துறை வல்லுநர்கள் சயின்டிஃபிக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி சிரமத்தை தீர்க்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் உயர்ந்தது. இன்னைக்கு மியூசிக் தெரப்பின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு அதே போல இந்த மியூசிக் தெரப்பி எவ்வாறு புற்றுநோயை குணப்படுத்துகிறது அப்படிங்கிறது அவ்வளவு அழகாக ஜப்பான்ல ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ மியூசிக் தெரப்பி இந்த பெஸ்ட், மற்றதெல்லாம் பெஸ்ட் இல்லையா? அப்படி கிடையாது. எல்லா மருத்துவ முறையும் சேர்ந்து எவ்வாறு மனித குலத்துடைய நோயையும் சிரமத்தையும் மாற்ற முடியுங்கிறதுக்காக தான் இந்த கான்க்ளேவோட அடிப்படை சித்தாந்தமாகவே இன்டகிரேட்டட் ஹீலிங் சொல்லக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் தன் மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை கொண்டு எவ்வாறு நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு காமன் புரோட்டோகாலை கிரியேட் பண்ண முடியுங்கிற ஒரு ஆரம்ப நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து யார் மினிஸ்ட்ரியில் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான தகவல் விரைவில் உங்க கூட பதிவு. இந்தியாவில் கல்வி மரக்கரை குழந்தைகள் சவாலான விஷயம். அதில் ஆர்டிசம் குழந்தைகள் வந்து அதிக அளவில் இன்னைக்கு இந்தியாவில் பிறகு இதற்கு என்ன காரணங்கள் வந்து இந்த கணக்கில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோமா, அதுக்கேற்ற வழிமுறைகள் ஏதாச்சும் இன்றைக்கு வந்து அது ஒரு பெரிய தகவல்களாக நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுல, இந்த ஒரு மணித்துளியில உலகத்துல 3 பேர் மாரடைப்பால இறந்து போனாங்க. இந்த ஒரு நொடியில பாத்தீங்கன்னா காச நோய்